வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கோகோனட் ஷெல்லை யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். இந்த கிராஃப்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கோகோனட் ஷெல் தேவை, எமரி ஷீட் தேவை, மோல்டிட் கிளே தேவை. கோகோனட் ஷெல் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கோகோனட் ஷெல்லை வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான்டராக பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து 3 கன்று மாதிரி இருக்கும்ல அந்த குடுமி இருக்கிற இடத்துல. ஸோ அப்போ வந்து நீங்கள் தேய்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு கண் வந்து ப்ரோக் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும். அது மூலிமா வாட்டர் வந்து வெளில போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பிளான்டராக செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு டீ கப்பாக செய்யணும், இல்லை எனக்கு ஒரு ஷோ பீஸாக செய்யணும், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹோல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது எடுத்தாலும் நீங்கள் அது எமரி ஷீட்டை வச்சு நல்லா அந்த ஸ்மூத் பண்ணிடுங்க சர்ஃபேஸை. இப்போ நான் செகண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன். செகண்ட் ஹாஃபை நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கேன் சர்ஃபேஸை எமரி ஷீட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா மோல்டிட் கிளே எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஹார்ட்னர், ரெசின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக வந்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே வெவ்வேறு கலராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரே கலராக பிளண்ட் ஆகி வர வரைக்கும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஷேப்பை வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பீகாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீகாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த கப்பில் வச்சு பாருங்கள். அந்த கோகோனட் ஷெல்லை வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த சைஸ் ஃபிட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமா அதில் நிறையா ரஃப் சர்ஃபேஸஸ் இருக்கும், ஒரு ஷேப்பாக இருக்காது. ஸோ அதை ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறோம் சர்ஃபேஸை. ஒவ்வொரு தடவை சர்ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஷேப் மாற சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா அந்த கோகோனட் ஷெல்லை வந்து ஃபிட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு பண்ண மாதிரியே நான் பேக் சைடு திருப்பி வச்சு பண்ணுறேன். நான் ஏன் இத்தனை தடவை வச்சு பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒன்ஸ் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டோன் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளால் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு தடவையும் வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து பீகாக் ஃபெதர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பீகாக் ஃபெதர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் சும்மா கம்மியாக வந்து ஒரு 10 தான் பண்ணுறேன். இந்த சைடு ஒரு 5 ஃபெதர் வச்சுக்கலாம், அந்த சைடு ஒரு 5 ஃபெதர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா ஃபெதர்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பீகாக் ஃபெதர்ஸுமே அப்படி தான். நீங்கள் ஒன்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது ஓகேவான்னு ஒரு தடவை கோகோனட் ஷெல்லை வச்சு பார்த்துக்கோங்க. இல்லைனா பீகாக் கூட வச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது சூட் ஆகலை, நீங்கள் சைஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மோல்டை வந்து டீமோல்டு பண்ணால் தான். இல்லை ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நான் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு லெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லெட்டோட பேக் சைடு இருக்குல்ல, ஸோ பேக் சைடை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறோம். கீழே வந்து சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, சேஃப்டி பின் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. என்னோடய ஷோ பீஸ் வந்து நிற்கணும் அப்படின்னா கீழே ஒரு பேஸ் இருக்கணும்ல. நான் செகண்ட் ஹாஃப் எடுத்தனால அங்கே கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு பேக்கெட் மோல்டிட் கிளே எடுத்துக்கிட்டேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஹார்ட்னரையும் ரெசினையும் வந்து சேம் ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ரெண்டும் பிளண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன ஷேப்புக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வரலாம். நம்ம வந்து கீழே லோட்டஸ் மாதிரி செய்கிறோங்கிறனால நம்ம கோகோனட்டை வந்து பேஸாக வச்சுட்டு ஸோ அதுலேருந்து மோல்ட் பண்ணுவோம். பீகாக்கோட ஒரு சைடு நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்னே வந்து அதோடைய இன்னொரு சைட்லேயும் தென் அந்த 2 சைடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த
டாப் போர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டாப் போர்ஷன்லேயும் வந்து நம்ம சேம் அதே பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டைலுக்கும் வந்து அதே மாதிரி சேஃப்டி பின் வச்சு டெக்ஸ்சர் கொடுத்துருங்க. அந்த டெக்ஸ்சர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீகாக்கை நம்ம இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கும்பொழுது அதோடய ஷேப் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதுக்காக இன்னொரு தடவை அந்த கோகோனட் ஷெல்லை வச்சுட்டு அந்த ஷேப் கரெக்டானதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரை பண்ணிடுங்க. தென் இப்போ அதை வந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம லோட்டஸ் செய்யணும்ல. ஸோ லோட்டஸ் செய்கிறதுக்கு செஞ்சு வச்சுருந்த க்ளேவை எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கீழே வந்து ஈக்குவலாக எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஸ்மூத் பண்ணிவிட்டு அது நல்லா நிற்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அது வந்து நல்லா நிற்குது அப்படின்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பார்க்க லோட்டஸ் ஷேப் வரணுன்னுக்காக நம்ம வந்து இந்த லோட்டஸ் ஷேப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி தென் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த லோட்டஸ் ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்க ரஃப் சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி பின் இருக்குல்ல, சேஃப்டி பின்னை வச்சு நீங்கள் எப்படி அந்த டெயிலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா பீகாக்கோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் அந்த மோல்டிட் க்ளே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் பேஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமாவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் குயிக் அப்படிங்கிற க்ளூ யூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூவை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ கன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ க்ளூ கன்லாம் வேணாம். மோஸ்ட்லி இந்த ஃப்ளெக்ஸ் குயிக் ஆர் ஃபெவிக்விக்கை வச்சு நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் அந்த மயில் ரெக்கையை வந்து இந்த பேட்டர்னில் ஒட்டுறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பேட்டர்ன் இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேட்டர்னில் கூட ஒட்டிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுக்கப்புறம் நம்ம வந்து கலர் பண்ணணும். ஸோ கலர் பண்ணுறதும் வார்னிஷ் கொடுக்குறதும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until bye from V. Avantika Parameshwari. Thank you for watching.